இது வரைக்கும் உங்களை அப்பான்னு கூப்பிடுற சந்தர்ப்பமே எனக்கு கிடைச்சது இல்லப்பா. இப்ப உங்களை பார்த்து அப்பா அப்பான்னு 1000 தடவை கூப்பிடணும்னு தோணுதுப்பா. உங்களை கட்டி பிடிச்சு கதறி அழணும் போல தோணுதுப்பா. மகா அப்பா மகா அப்பா அழாதம்மா. இனிமே இந்த அப்பாவால ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ சிந்தக்கூடாது. நீ மட்டும் இல்லம்மா, அம்மா அக்காங்கன்னு இனிமே யாருமே அழக்கூடாது. மா இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாமா? உங்க வீடு எங்கம்மா இருக்கு? அவசரப்படாதீங்கப்பா. அப்பா கிடைச்ச சந்தோஷத்துல நான் தான் உடனே மனசு மாறிட்டேன். ஆனா அம்மா அப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. ஒரு பொண்ணுக்கு அப்பா மேல இருக்கிற கோவம் ஒரு செகண்ட்ல இல்லாம போயிடலாம். ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் மேல உள்ள கோவம் அவ்வளவு சீக்கிரம் குறையாதுப்பா. நான் அம்மா கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசை மாத்துறேன்ப்பா. அவங்க உங்களை மன்னிக்க தயாரா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ப்பா. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அன்னைக்கு அனுப்பின மாதிரி என் கூடவோ என் பின்னாடியோ ஆளெல்லாம் அனுப்பிடாதீங்கப்பா. நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு தெரிஞ்சாலே போதும். அம்மா என்கிட்ட கூட சொல்லாம எங்கேயாச்சும் போயிடுவாங்கப்பா. இல்ல, ஒன்ன மீறி இந்த விஷயத்துல நான் எதுவுமே செய்ய மாட்டேமா. எனக்கு என் பொண்ணு கிடைச்சிட்டா, அது போதும் எனக்கு. நீ என்ன நம்ம குடும்பத்தோட சேர்த்து வச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இவ்வளவு காலமா பொறுத்திருந்த எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ்பா. உங்க மேல கோபம் இருந்தாலும் உங்களை பார்க்க தான் நான் இவ்வளவு நாளா ஏங்கிட்டு இருந்தேன்ப்பா. அந்த ஏக்கம் இன்னைக்கு தீர்ந்துருச்சுப்பா. அந்த சந்தோஷத்தோடவே நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, வா, போற வழியில் நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம்ப்பா. உங்க பொண்ண ஒரு 3rd rate கிரிமினல் மாதிரி இவங்க கூட்டிட்டு வந்தாங்கப்பா. நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்குப்பா. இவங்களே என்ன சகல மரியாதையோட கூட்டிட்டு போனாதான் அந்த அவமானத்தை என்னால மறக்க முடியும்பா. அவ்வளவுதானம்மா, என் பொண்ணோட ஆசையை நான் இப்பயே நிறைவேற்றுறேன். மயிலு, சார், என் பொண்ணை கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வா. இனிமே இவகிட்ட நீ மரியாதை எல்லாம் பேசவும் கூடாது, நடந்துக்கவும் கூடாது. எனக்கு கொடுக்கிற அதே மரியாதையை இவளுக்கும் கொடுக்கணும், புரியுதா? மா, நீங்க இங்கே இருங்க, நான் ஆட்டோ வர சொல்றேன். வரேன். அப்பா, உங்களை அனுப்ப எனக்கு மனசே இல்லப்பா. உங்க கூடவே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனா சூழ்நிலை இப்ப சரியில்லை. அம்மாவோட கோவம் சரியானதும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ப்பா. சரிம்மா, எனக்கும் போறது கஷ்டமா தான் இருக்கு. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மனசை கல்லாக்கிக்கிட்டு தாமா போறேன். அப்பப்போ அப்பாவை வந்து பாருமா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. கண்டிப்பாப்பா, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். தைரியமா போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, உன்னை அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதுமா. வரேன். என்ன மயில, தோத்து போன மாதிரி முகம்லாம் அப்படியே தொங்கி போயிடுச்சு. இந்த ட்விஸ்ட நீ எதிர்பார்க்கல. உண்மைதான், உனக்கு சாமர்த்தியமா திருடதான் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. சாமர்த்தியமா உனக்கு நடிக்கவும் வரும்னு இப்பதான் புரிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். ரொம்ப சந்தோஷப்படாத. உண்மைதான் நிரந்தரம், அது என்னைக்கும் அழியவே அழியாது. ஆனா பொய்யோட ஆயுசு ரொம்ப கம்மி. உன் நாடகம் முடிஞ்சு வேஷம் கலையிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நீ சாபம் குடுக்கறியா இல்ல வயித்தறிச்சல்ல பேசுறியான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் மாட்டிப்பேன் நினைக்கிற பாத்தியா, அதெல்லாம் வெறும் கனவுதான்.
அது என்னைக்குமே நடக்க போறதே இல்ல. ஏன் நடக்காது? நீ யாருங்கிற ரகசியம் உன்னை விட்டு வெளியே போகாத வரைக்கும் தான் நீ சேஃப். என்ன மாதிரி ஒரு போலீஸ்க்கு உன் ரகசியம் தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான். சீக்கிரமே உன்னோட சாப்டர் க்ளோஸ். பரவாயில்ல, என்ன மாதிரி ரொம்ப கான்பிடென்டா தான் பேசுறேன். என்ன எந்த கொம்பனாலையும் பிடிக்க முடியாதுங்கிற ஒரு கிரிமினலுக்கே உள்ள கெத்தோட தான் நான் இருப்பேன். எவனா இருந்தாலும் பிடிச்சு காட்டுவேன்னு நீங்க போலீஸுங்கிற கெத்தோட தான் இருக்க. சண்டை போட்டின்னு வந்துட்டா ஒரு சவால் இருந்தா தானே எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வரைக்கும் எனக்கு சமமா யாரும் என்கிட்ட மோதல. நீ ஓரளவுக்கு டஃப் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். மயிலா மகாவா அப்படிங்கிற இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், நான் போலீஸ், நீ ஒரு அக்யூஸ்ட். நீ நரி, நான் புலி. புலிக்கும் நரிக்கும் நடுவுல நடக்கிறது சண்டையும் இல்ல, போட்டியும் இல்ல, வேட்டைதான். பஞ்ச் டைலாக் எல்லாம் பயங்கரமா தான் பேசுறேன். நான் நரிங்கிறத நானே ஒத்துக்கிறேன். ஆனா வெர்ஷன் 2.0 வலை போட்டல என்ன பிடிக்க முடியாது. அதுக்கு நீங்க கொஞ்சம் அப்டேட் வெர்ஷனா இருக்கணும். ஆனா ஒன்ன பார்த்தா கொஞ்சம் அவுடேட்டடா தான் தெரியுது. நீ என்ன தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். சார் வேணும்னா உன்னை தான் பொண்ணுன்னு நம்பலாம். ஆனா எனக்கு சாரோட பொண்ணையும் தெரியும், நீ யாருன்றதும் தெரியும். உனக்கு எல்லாமே தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். நான் அந்த போலீஸ்காரரோட பொண்ணு மகா இல்ல, விஜயாங்கிறது உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் நீ சார் கிட்ட, சாரி, என் அப்பா கிட்ட நீ என்ன போட்டு கொடுக்கல? ஏய், அவரை உன் அப்பான்னு சொல்லாத, கேட்கவே கேவலமா இருக்கு. நான் அவரோட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டா உனக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? நீயும் அந்த ஆளோட பொண்ண நடிக்கிறதுக்கு திட்டம் ஏதாவது வச்சிருக்கியா? ஏய், சார மரியாதை இல்லாம பேசுன பல்ல உடைச்சிருவேன். இதே நான் அநியாயமா இருக்கு. அப்பான்னு சொன்னாலும் கோவப்படுற, அந்த ஆளுன்னு சொன்னாலும் கோவப்படுற. வேற எப்படிதான் அவரை கூப்பிடுறது? நீ அவரை கூப்பிடவும் வேணாம், அப்பா அப்பான்னு கொஞ்சவும் வேணாம். அவரை விட்டு கொஞ்சம் நீ ஒதுங்கியே இரு. அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஜுவல்லரிய டார்கெட் பண்ணி திருடுற ஒரு கேவலமான கிரிமினல். நீ அவரோட பொண்ணுன்னு சொல்லிக்க உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மாதிரி கிரிமினல்ஸோட சிம்பிள் லாஜிக் என்ன தெரியுமா மயில? நம்ம தப்பிக்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாம். போலீஸ்க்கு பொண்ணா மாறலாம், அப்பாவி வேஷம் போடலாம், நல்லவ மாதிரியே கூட நடிக்கலாம். நீ எப்படி நடிச்சாலும் சரி, உன்னை ஃப்ராடுன்னு நிரூபிக்காம நான் விட மாட்டேன். என்ன ஃப்ராட் அக்யூஸ்ட்னு சொல்றியே? நீ மட்டும் என்ன ரொம்ப யோகியமா? நீ என்ன ஹரிச்சந்திரன் பரம்பரையில பிறந்திருக்க? நான் பொண்ணா நடிக்கிறேன்னு சொல்றியே, நீ எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கியா? போய் சொல்லி யாரையும் ஏமாத்தலையா? ஏய், என்ன உன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? பொய் சொல்லி வேஷம் போடுறதெல்லாம் எனக்கு வராது. ஓ, இதுக்கு பேர் என்ன? திருட்டுத்தனமா ஒரு தாலியை கட்டிக்கிட்டு அத பெத்த அம்மாவுக்கு கூட தெரியாம மறைச்சிட்டு இருக்க. ஆனா வேஷம் போடுறேன் நடிக்கிறேன்னு நீ என்ன கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்க. உனக்கு அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? நானாவது பரவாயில்ல, என் தொழிலுக்காக அடுத்தவங்கள தான் ஏமாத்துறேன். ஆனா கூட இருக்கிறவங்களே நீ ஏமாத்திட்டு இருக்கியே. என்னை விட பெரிய அக்யூஸ்ட் நீ தானே மயில? ஹேய், நான் யாரையும் ஏமாத்தவோ இல்ல, வேஷமும் போடல. நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நீ என்னதான் பூசி மொழிகி சமாளிச்சாலும் உன் குடும்பம் என் கையில இருக்கு கண்ணு. என்ன பத்தின உண்மை உனக்கு தெரியற மாதிரி உன் தாலி பத்தின உண்மை எனக்கு தெரியும். என் விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நாம அவங்க ரூட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டே இருப்போம். இதையும் மீறி என்ன பத்தி போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால நீ பண்ண திருட்டுத்தனத்தை சொல்லி உன்னை நார் அடிச்சு உன் ஸ்டேஷனை விட்டு உன்னை ஓடுற மாதிரி பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? எனக்கு எந்த பாதிப்பும் வராம நீ ஃப்ராடுங்கறத நிரூபிச்சு உன்னை ஜெயில தள்ளி தண்டனை வாங்கி தராம நான் விட மாட்டேன். என்ன சேலஞ்சா? உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். நீயா நானு மோதி பாத்திரலாம்.
கஸ்தூரி, தண்ணி வேணுமாங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏற்கனவே நான் தண்ணி போட்டு தான் வந்துருக்கேன். குடிச்சிருக்கீங்களா? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீ எதாவது கண்டுபிடிச்ச மாதிரி கேக்குற. கொஞ்ச நாள் தொடாம இருந்தீங்க, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்றது கஸ்தூரி, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சந்தோஷம் அதிகமானாலும் துக்கம் அதிகமானாலும் பெஸ்ட் பார்ட்னர் சரக்கு தான். அப்ப நாங்களாம் எதுக்குங்க இருக்கோம்? ஐயோ, நீங்களாம் நடமாடும் தெய்வம் கஸ்தூரி. உங்களையும் சரக்கையும் கம்பேர் பண்றது மிகப்பெரிய பாவம் தெரியுமா? அது வந்து கஸ்தூரி, சந்தோஷத்துல தலைகால் புரியாம நான் வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன். நீ ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சு என்ன கீழே கொண்டு வந்துட. இந்தா வாங்கிக்க. என்னடி முடிக்கிற? உனக்காக உடவையும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ஜாய். என்னங்க திடீர்னு? அதான் நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. அது எப்படி வெளியே காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதான் ஒரு போலீஸ்காரன்றதையும் மறந்து சின்ன பையன் மாதிரி குதிக்கணும் போல தோணுது. இந்த உலகமே கேட்கற மாதிரி சத்தமா கத்துன்னு தோணுது கஸ்தூரி. எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணும்ல, அதான் உனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏங்க, நம்ம வாழ்க்கையோட ஒரே சந்தோஷம் வெற்றி தான். அவன் வீட்டுக்கு திரும்ப வரேன்னு சொல்லிட்டானா? அத நினைச்சுதான் இவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? நீ சொன்னதெல்லாம் கூடி சீக்கிரம் நடக்க தான் போகுது. ஆனா இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறது அதுக்கு இல்ல. நம்ம பையனை விட இவ்ளோ சந்தோஷப்படுற அளவுக்கு வேற என்ன விஷயங்க இருக்கு? என்னடே பையன் 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 பாடிட்டு இருக்க? பையன் மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷமா? என் பொண்ணு கொஞ்ச நாளாவே எனக்குள்ள ஒரு பாரம் கஸ்தூரி, ஒரு உறுத்தலா இருக்கு. முள்ளு மாதிரி உசுரை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்குது கஸ்தூரி. அதை நான் இறக்கி வைக்கவும் முடியாம சுமக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்குதான் என் பாரத்துல பாதி குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல மீதியும் மொத்தமா இறங்கிடும் தெரியுமா? அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் நடந்துச்சுன்னு வை கஸ்தூரி, இந்த குருமூர்த்தியை கையிலேயே பிடிக்க முடியாது. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. புரியலன்னா விட்டு கஸ்தூரி. ஏன் எதுக்கு எப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணாத, ஃப்ரீயா விட்டுரு. ஏன் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம் நீ அடிக்கடி சொல்லுவல்ல. இப்ப நான் பயங்கர சந்தோஷமா இருக்கிறேன். இப்ப நான் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்துச்சுன்னு வச்சுக்கா, என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்திலேயே கிடையாது. அதுவும் நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும், நீ பாப்ப. ஏங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன். வயிறும் மனசு நிறைவா இருக்கு. நீயும் சாப்பிட்டு வந்து பாடு. குட் நைட். நானே வெற்றி வீட்டுக்கு வரலங்கிற வேதனையில இருக்கேன். அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இவர் கண்டதே உளறிட்டு போறாரு. வெற்றியை தவிர வேற எது இவருக்கு சந்தோஷத்துக்கு காரணமா இருக்க முடியும்? வர வர இவர் போக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இனிமே இவரை கவனமா வாட்ச் பண்ணி தான் ஆகணும். இப்ப உங்களை பார்த்து அப்பா அப்பான்னு 1000 தடவை கோபப்படணும்னு தோணுதுப்பா. உங்களை கட்டி பிடிச்சு கதறி அழணும் போல தோணுதுப்பா. மகா, அப்பா, மகா, அப்பா. மயிலு, மணி ஆயிடுச்சு, சாப்பிடுவாம்மா. எனக்கு பசிக்கலம்மா, நீ போய் சாப்பிட. ஏண்டி, நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு சோர்வா வந்திருக்க, அது எப்படி பசிக்காம இருக்கும்? சாயந்தரம் வெளியில ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா. மத்தியானம் சாப்பிட்டது தானே, இப்ப வரைக்கும் எப்படி தாங்கும்? நீ ஒரு பெரிய கனவோட ஓடிக்கிட்டு இருக்க. அதுக்கு மனசு தைரியமா இருந்தா மட்டும் போதாது, உடம்பும் ஆரோக்கியமா இருக்கணும்.
இப்படிலாம் வயித்த காய போடுறது உடம்புக்கு நல்லதில்ல மயிலு. கொஞ்சமாவது சாப்பிடுவா. என்ன வற்புறுத்தாதம்மா, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. இது பாரு, பசிக்கலங்கிறது உடம்போட பிரச்சனை. பிடிக்கலன்னு சொன்னா உன் மனசுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு மயிலு. மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது உன்னை திட்டினாரா? ம்ஹும். அவரை திட்டுறதும் கத்துறதும்லாம் எனக்கு இப்ப பழகி போயிடுச்சுமா. அப்ப வேற என்னம்மா பிரச்சனை? நான் இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்குமா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு புரியல மயிலு. விஜயாங்கிற ஒரு அக்யூஸ்ட பத்தி நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்லம்மா. அன்னைக்கு நகை கடையில பார்த்தோமே. ஆ, ஏதோ மகாலட்சுமின்னு சொன்னல. ஊர்ல அவ அந்த பேரை சொல்லிட்டுதாமா தெரியுறா. ஆனா எங்க ரெக்கார்ட்ஸ் படி அவ பேரு விஜயா. அது ஏதோ ஒரு பேரு, அவளுக்கு இப்ப என்ன? நான் கொடுத்த படத்தை நம்பி சார் அவதான் தான் பொண்ணுனே முடிவு பண்ணிட்டாருமா. இதுதான் நீ என்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டியே. மனசுக்குள்ள நம்பின வரைக்கும்லாம் சரிமா. ஆனா இன்னைக்கு என்ன முன்னால வச்சுக்கிட்டே விஜயா கிட்ட நீதான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டாருமா. உங்க எல்லாருக்கும் நான் துரோகம் பண்ணிட்டேன். உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம கிட்ட பேச வேண்டியதெல்லாம் ஒரு கிரிமினல் கிட்ட பேசிட்டு இருக்காருமா. பேசட்டும் மயிலு, மன்னிப்பும் கேட்கட்டும். அவர் செஞ்ச பாவத்துக்கு கண்டவ கால்ல விழறதுதான் அவருக்கான தண்டனைனா நல்லா அனுபவிக்கட்டும். நமக்கு என்ன வந்தது? என்னால அப்படி நினைக்க முடியலமா. எனக்கு எந்த உண்மையும் தெரியலனா கூட பரவாயில்ல. அவர் தான் என் அப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் முன்னாடி எவ்வளவு ஒருத்திய ஏன் பொண்ணுன்னு அவர் சொந்தம் கொண்டாடுறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. என்ன மயிலு, திரும்பவும் உன் மனசு தடுமாற ஆரம்பிச்சிருச்சா? இல்லம்மா, அவரு என்ன வெறுத்தவர் தான். இறக்கமே இல்லாம என்ன கொல்ல சொன்னவர் தான். அந்த கோவல்ல இப்பவும் எனக்குள்ளேயே இருக்க. அதுக்காக அவர் என் அப்பாங்கிற உரிமையெல்லாம் நான் எப்படிமா விட்டு கொடுக்க முடியும்? எவ்வளோ ஒருத்திய, அதுவும் ஒரு அக்யூஸ்ட போய் என் பொண்ணுன்னு சொல்றதெல்லாம் என்னால எப்படிமா வேடிக்கை பார்க்க முடியும்? அந்த வேகத்துல உன்னையும் அறியாம நீதான் பொண்ணுங்கிற உண்மையை சொல்லிடாத மயிலு. ஒவ்வொரு தடவையும் நீ என்ன எச்சரிக்கை பண்ணணும்லாம் அவசியம் இல்லம்மா. நானே கவனமா தான் இருக்கேன். அதே சமயம் அவர் நினைக்கிறது தப்புன்னு அவருக்கு புரிய வைக்கவும் போராடிக்கிட்டு இருக்கேன். அவ உங்க பொண்ணு சாயல்ல இருக்காளே தவிர அவ உங்க பொண்ணு இல்லன்னு கூட நான் சொல்லி பாத்துட்டேமா. ஆனா அவர் அதெல்லாம் நம்பறதுக்கு தயாராவே இல்ல. அவதான் தான் பொண்ணுங்கறதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவருக்கு எப்படி உண்மையை புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலமா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ சொன்ன பொய்ய நம்பிதானே அவளை இப்ப பார்த்து உருகிக்கிட்டு இருக்காரு. நீயே இந்த நாடகத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப நீயே புலம்புறதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? படத்துல இருந்தவ இவ்வளவு சீக்கிரம் நேர்ல வந்து நிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. அவ இந்த ஊருக்கு வந்தது, அவர் அவளை பார்த்தது, நீதான் என் பொண்ணுன்னு சொன்னது எல்லாமே ரொம்ப வேகமா நடந்து முடிஞ்சிருச்சுமா. எது நியாயமா நடக்கணுமோ அத சாமி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்க. எது நடக்க கூடாதோ அத சீக்கிரமே நடத்தி வச்சிருச்சு. இதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. இத பாரு, நீ மனச போட்டு குழப்பிக்காத. நீ அவர் பொண்ணுங்கிறது இப்ப அவருக்கு தெரியாம இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். நீ IPS முடிக்கிற வரைக்கும் அவர் எவ்வளவு வேணும்னாலும் பொண்ணா நினைச்சு ஏமாறட்டும். நம்ம பக்கம் அவர் வராதது தானே நமக்கு நல்லது. அத நினைச்சு நம்ம சந்தோஷப்பட முடியாதுமா. இதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த விஜயா உலக மகா ஃப்ராடு. சாரு பொண்ணா நினைச்சு உருகுனதும் அவளும் அப்பா அப்பான்னு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவரு எமோஷனல்ல எல்லா கதையும் சொன்னதும் அவளுக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு. அத வச்சு என்ன மாதிரியே கோவப்பட்டு அழுது அப்பா அப்பான்னு கதறி அப்படியே ஒரு சென்டிமெண்ட் டிராமாவையே நடத்திட்டாமா. அம்மா கோவத்துல இருக்காங்க, இப்போதைக்கு நீங்க அவங்கள பார்க்க வராதீங்கன்னு அவரு வீட்டை தேடியே வராத மாதிரி சாமர்த்தியமா போய் சொல்லிட்டாமா. அவ எவ்வளவு பயங்கரமானவன்னு நீ சொல்றத வச்சு புரிஞ்சுக்க முடியுது மயிலு. அவ பொண்ணா நடிக்கிறதோடலாம் நிறுத்திக்க மாட்டாமா. தானா கிடைச்ச அப்பாங்கிற உறவை தான் கிரிமினல் வேலைக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு தான் அவ புத்தி யோசிக்கும். இப்பவே அவ எந்த பயமும் இல்லாம திருட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. ஒரு இன்ஸ்பெக்டரே அப்பாவா கிடைச்சா அவ சும்மாவா இருப்பா? அதையே சாதகமா எடுத்துக்கிட்டு இன்னும் பெரிய பெரிய கிரிமினல் வேலையெல்லாம் இன்னும் தைரியமா அவ செய்ய ஆரம்பிச்சிருவாமா.
பொண்ணு பாசத்தால இன்ஸ்பெக்டர் அதையெல்லாம் நம்பவே மாட்டாருமா. இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான கேஸ்ல நான் தான் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் என்ன சொல்லியும் கேட்காம அவரு அவளை விட்டுட சொல்லிட்டாருமா. இனிமே அவ எந்த தப்பு செஞ்சாலும் இதுதாம்மா நடக்கும். அவ என்ன நோக்கத்தோட இப்படி நடிக்க ஆரம்பிச்சிருக்கா? இத வச்சு அவ என்ன கிரிமினல் வேலையெல்லாம் செய்ய போறா? சாருக்கு இத நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. ரொம்ப டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கு. கவலைப்படாத மயில. சில சமயம் நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாமே நம்ம கைய மீறி போயிடும். நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வரும்போது நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம அமைதியா இருந்துடணும். அதை விட்டுட்டு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு நம்ம பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு தானே நீ இந்த நாடகத்தை ஆரம்பிச்ச. நீ நம்புற சாமியை இத நல்லபடியா முடிச்சு வைக்கும். உன் குழப்பத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சாப்பிடவா. நான் இப்ப இருக்கிற நிலைமையில எல்லாமே மாறும்.